ஓ அப்படியா? சரி ஹரிகிருஷ்ணா நீங்க சொல்லுங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவங்களுக்கே அது நடந்துடும் எனக்கு பண்ணது. ஓ அவ்வளோ டேக் இட் ஈஸி பாலிசி படிச்சுனா நீங்க. சரி ஓகே, நம்ம கேம்குள்ள போலாம். நம்ம கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி நடக்க போகுது நேத்ரா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வாங்க. இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தோணுதோ அவங்க பக்கத்துல வருவாங்க. ஸோ அது லைட் வந்து க்ரீனா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகும். எப்படியோ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் தான் ஒரு ஃபேக்ட் கேர்ள், அவங்க வந்து வெறும் ஆக்ட் கேர்ள் தான். ஸோ வந்து எல்லாரும் வந்து என்னதான் சூஸ் பண்ணுவாங்க. நான் ஆக்ட் கேர்ளா இருந்தாலும் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கும். சரி, நம்மளோட ஃபைட்டை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேம்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. So first we welcome Tanumati for this. தானுமதி, ஃபர்ஸ்ட் நானே ஆரம்பிக்கிறேன். என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா நான் தான் ஃபேக்ட் கேர்ள், என்னோட ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். கேரட் சாப்பிடுவதால் கண் பார்வை திறன் அதிகமாகும். நானும் தான் டெய்லி கேரட் சாப்பிடுறேன், கண் பார்வை திறன் அதிகமான மாதிரி தெரியலையே. உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுல நம்மளோட அம்மாலாம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, மேக்ஸ் மேல போலாம். அன்மதான் கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. ஆனா வர்ஷா நானும் தான் தினமும் வெண்டைக்காய் ஃபுல் சாப்பிடுறேன், ஆனா நானும் மேக்ஸ் நல்லா போடலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க, என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. அப்படியா? சரி தானுமதி, இப்ப என்னோட ஃபேக்ட் கேளுங்க. முதல்ல கண்டுபிடிச்சப்பட்ட கேமரால ஒரு போட்டோ எடுக்க நமக்கு மொத்தம் 8 hours ஆச்சு. அது எப்படி? உங்களுக்கு 8 மணி நேரமா ஒரே இடத்துல இருந்து போஸ்ட் தந்துருப்பாங்களா? இந்த காலத்துல எல்லாம் நாங்க போன் எடுத்து செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு 8 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலே தெரிஞ்சு இது ஒரு உருட்டுன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாப்பா. நெக்ஸ்ட் சயின்டிபிக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கு, வேணா பாருங்க. சரி, உங்க ப்ரூஃபை நீங்க தள்ளி வைக்கலாம். இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க அனுமதி. நான் சொல்றது ஃபேக்டா இருக்குமா இல்லை அவங்க சொல்றது ஃபேக்டா இருக்குமா? உங்ககிட்ட சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கிறதுனால நான் இவங்ககிட்டே போயிடும். I'll go with நேத்ரா. So இது வந்து ஒரு ரைட்டான ஆன்சர். So next questionக்கு நம்ம பிரவீனை கூப்பிடலாம். சரி பிரவீன், இப்போ போன ரவுண்ட்ல தானுமதி இவங்க வந்து வின் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரவுண்ட்ல எதுதான் கரெக்டா இருக்கும் நல்லா கவனிங்க. ஆப்பிள் அல்லது வாழைப்பழங்களை சாப்பிடுவதால் வாசனை செய்வதால் உடல் எடை குறையும். அப்படி ஒன்று எனக்கு உடல் எடை குறைஞ்ச மாதிரி தெரியல. நானும் தான் டெய்லி ஆப்பிள் அதுக்கப்புறம் வாழைப்பழம் தான் சாப்பிடுறேன், எனக்கு உடல் எடை குறையவே இல்லையே. என்கிட்ட சயின்டிபிக் ப்ரூஃபும் இருக்கு. நீங்க பாருங்க, இவங்க பாருங்க எவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க. இவங்க டெய்லியும் ஆப்பிள் இல்ல வாழைப்பழத்தை ஸ்மெல் பண்ணி தான் பாக்குறாங்களாம். சரி பிரவீன், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? அது எப்படி? நான் கூட தான் டெய்லி ஆப்பிள் வாழைப்பழம் ஸ்மெல் பண்ணி சாப்பிட கூட தான் பார்க்குறேன். எங்கே ஏறினதான் மிச்சம். சரி, இப்போ என்னோட ஃபேக்ட் கேளுங்க. எறும்புக்கு வாசனை உணர்வு இல்லை. அது எப்படி? எங்க வீட்டுல நாங்க சக்கரை டப்பா எங்க கொண்டு போய் வச்சாலும் எறும்பு அதை தேடி கண்டுபிடிச்சு வந்து இருக்கிற எல்லா சக்கரையும் சாப்பிட்டு போயிடுது. அதுக்கு வாசனை இருக்கிறதுனால தான் நாங்க வந்து சாப்பிட்டு போகுது. நீங்க வேணா இந்த எறும்பு பிக்சரை பாருங்க, இதுல மூக்கு இருக்க மாதிரியே இல்ல. சரி, அதை விடுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க பிரவீன், எங்க 2 பேர்ல யாரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நேத்ரா, அது எப்படி எறும்புக்கு வாசனை உணர்வு இல்லைன்னு நீங்கன்னா போய் பார்த்தீங்களா? எறும்பு எத்து மூக்கு இருக்கா இல்லை பார்த்தீங்களா? அப்படிலாம் எனக்கு தெரியாது, பட் ரிசர்ச்சர்ஸ் அப்படிதான் சொன்னாங்க, எறும்புக்கு வாசனை உணர்வு இல்லைன்ட்டு. சரி, நான் நேத்ரா பக்கமே போய் இது தப்பான ஒரு ஆன்சர். நான் தான் சொன்னல பிரவீன், அப்பவே என்கிட்ட வாங்க. இப்போ பாத்தீங்களா, நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது? சரி, நீங்க உங்க பிளேஸ் போங்க. நம்மளோட அடுத்த கொஸ்டின் கேட்க நம்மளோட நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஹரிகிருஷ்ணா கூப்பிடலாம். இப்போ நேத்ரா நீங்களே ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் சரி, நானே ஆரம்பிக்கிறேன். அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க போல. சரி, தொலைக்காட்சிகளை பார்ப்பதை விட தூங்கும் போதுதான் கலோரிஸ் குறையும். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நானும் தான் செல்ஃபோன் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் எதுவுமே பார்க்காம நைட் நிம்மதியாக தூங்குறேன், எனக்கு இடலோடனே குறையிலையே. எனக்கு என்னவோ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வய போட்டு சாப்பிட்டு தூங்கிருப்பீங்க போல, அதனால தான் உங்களுக்கு உடல் எடையே குறைய மாட்டேங்குது. எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. இப்போ ஹரிகிருஷ்ணா என்னோட ஃபேக்ட்டை கேளுங்க. அது சரி, நீங்கள் மட்டும் பேசினா போதுமா? நாங்களும் பேச வேண்டாம். சரி, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அது எப்படி வருஷா? உங்க கையில் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் காட்ட முடியுமா? எங்க கிட்ட சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு. இது வந்து டாக்டர்ஸ் மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நேத்ரா கொஸ்டின் கேட்போம்.
விண்வெளியில் முதல்ல சாப்பிட்ட உணவு ஒரு ஆப்பிள் சாஸ். அதை எப்படி சாப்பிட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? மேபி அது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், அவங்க போய் அப்படியே கல்பா சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஹரிகிருஷ்ணா, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க 2 பேர்ல யாருக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கும்? வர்ஷா. பாத்தீங்களா நேத்ரா, என்னோட ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த ரவுண்ட் 1ல ஹரிகிருஷ்ணாவோ தான்மொழியோ தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பார்த்துடலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது